கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். கடற்கரையில் ஒரு பீரங்கி இருந்ததைக் கண்டு அவ்வழியே உலாவ சென்ற சிலர் வியந்தனர். பீரங்கி ஒரு பயங்கர நாசக்கருவி. அவர்கள் அதை அங்கும் இங்கும் புரட்டிய போது ஆபத்து ஏதுமின்றி அசைவற்று கிடந்தது. விரைந்து வந்த ஒருவன் பீரங்கி வாயினுள் ஒரு சாக்கை திணித்தான். அது வெடிமருந்தாகும். பிறிதொருவன் வந்து ஒரு குண்டை அதனுள் செலுத்தினான். பீரங்கியினால் இன்னும் ஆபத்து ஏதுமில்லை, அது அசைவற்று கிடந்தது. மூன்றாம் நபர் ஒருவன் வந்து சிறு நெருப்பை வைத்தான். அக்கணத்திலேயே காது செவிடாகும்படியாக பயங்கர சத்தம் எழுந்தது. எதிரே இருந்த கோட்டை கொத்தளங்கள், நாடு நகரங்கள் யாவும் நாசமாயின. பீரங்கி பெரிதுதான், வல்லமை உள்ளதுதான். ஆனால் நெருப்பு அதன் மேல் அமராவிட்டால் அது ஒன்றுக்கும் உதவாது. நமது நற்பணியும் அத்தகையதே. ஆவியின் அனல் நம்முள் எழாவிட்டால் நாம் வெடிக்காத வெறும் பீரங்கிதான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாமும் பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தால் எந்த பயனும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போதுதான் நாம் இந்த உலகத்தையே அசைக்க முடியும். ஆகவே நாம் ஆவியின் அனல் உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியில் வல்லமையால் நிரப்புங்க. பிறருக்கு பிரயோஜனமானவர்களாய் வாழ உதவி செய்ங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.